வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே Tkhealth டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விட்டமின் டி, இந்த விட்டமின் டியினுடைய முக்கியத்துவத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை எல்லா விதமான டெஸ்ட்டுகளும் எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் விட்டமின் டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த டெஸ்ட்டை எடுத்து பார்க்குறது இல்லை எல்லாரும். அதாவது ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 90% பீப்புளுக்கு டிஃபிஷியன்சி, அது குறைபாடாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் பரவலாக எல்லாருக்கும் தெரியும். இந்த சூரிய ஒளியில் தான் விட்டமின் டி கிடைக்கிது அப்படிங்கிறது. ஆனாலும் எந்த டைமில் நிற்கணும், எவ்வளோ நேரம் நிற்கணும் அப்படிங்கிறத ஒரு சரியான புரிதல் இல்லை. மேலும் இதற்குண்டான உணவுகள் என்ன, ஒருவேளை இது குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த சூரிய ஒளி மட்டும் போதுமா அல்லது உணவுகள் மூலமாகவும் சரிப்படுத்திக்கலாமா அப்படிங்கிறத பற்றியும், இந்த டெஃபிஷியன்சி எதனால் ஏற்படுகிறது மற்றும் இது ஏற்படும் பொழுது என்னென்னலாம் சிம்டம்ஸ் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த விட்டமின் டி அப்படின்னா என்ன, மேலும் இதுக்கு சூரிய ஒளி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய ஒளியில் தான் நம்ம தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை கன்வெர்ட் பண்ணி விட்டமின் டியை அந்த சூரிய ஒளி மாற்றி கொடுக்குது. அதனால தான் சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு இயற்கையாகவே அந்த விட்டமின் டி அதிகமாக உடலுக்கு கிடைக்கிறது. சூரிய ஒளி பார்க்காத பல நாடுகள் இருக்குது. அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விட்டமின் டி குறைபாடோடு தான் இருப்பாங்க. ஸோ இது எந்த டைமில் சார் நிற்கணும்? இது நாளை 10 மணிலிருந்து 3 மணி வரை ஒரு பெஸ்ட்டு டைம் ஆகும். வெயில் இதுக்கு பெஸ்ட்டு இந்த விட்டமின் டியை கிடைக்கிறதுக்கு. ஸோ ஒரு 15 to 30 மினிட்ஸ் நீங்கள் இந்த சூரிய ஒளியில் நின்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விட்டமினும் இதில் கிடைக்கும். நேரம் நிற்கலாம் சார் அப்படின்னீங்கன்னா, அது ஒவ்வொருத்தருடைய உடலின் அந்த தன்மையை பொறுத்தது. உங்களுடைய தோல் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதா அல்லது ஹார்டாக இருக்குதா அதை பொறுத்து நீங்கள் டைமிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதோ அல்லது டிக்ரீஸ் பண்ணுறதோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் இதில் நிற்கிறது ரொம்ப நன்மையை தரும்புதாகும். இந்த விட்டமின் டி சரியான அளவில் உங்கள் உடம்புல இருக்குதா அப்படிங்கிறத கவனித்துக் கொள்வது அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதனால் இந்த விட்டமின் டி உங்களுக்கு உடலுக்கு ரொம்ப முக்கியமான தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் கால்சியம், அதாவது இந்த கால்சியத்தை போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா நம்மளுக்கு கால்சியம் தேவை. கால்சியம் சத்தை உறிஞ்சுவதற்கும் தொற்றுக்கள், அதாவது எந்த இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம COVID-19 இருக்கிறோம், இந்த மாதிரி பல தொற்றுக்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கும் தசைகள், தசைகளை சரியாக பராமரிப்பதற்கும், இல்லாட்டி தசைகள்லாம் உங்களுக்கு வலி வரும், மூட்டுக்களில் வலி ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த விட்டமின் டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒரு சத்தாகும். இந்த குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய அந்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஒரு நாளெல்லாம் உங்களுக்கு எதுவுமே எனர்ஜி இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும், அதாவது முட்டுக்களாகட்டும், கைகளாகட்டும், காலில் இருக்கிற முட்டிகளாகட்டும், எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் ரொம்ப பெயின் ஏற்படும். உங்களுக்கு மனச்சோர்வு, அதனால் அழுத்தம், படபடப்பாக இருப்பீங்க. எப்போவுமே நௌசியா, ஒரு கொமட்டலாகவே இருக்கும் உங்களுக்கு. அதாவது ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க, கொமட்டலாக இருக்கும். எப்போவுமே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். தலைமுடி அதிகமாக கொட்டும் என்ற அறிகுறிகள்லாம் இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த டியை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இந்த குறைபாட்டை சரி செய்வதற்கு என்னென்ன உணவுகள் அப்படின்னா எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன் நீங்கள் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த லீஃப் லிவர் ஆகட்டும் அல்லது ஆட்டினுடைய லிவர் ஆகட்டும் அதிகமான விட்டமின் டியை உங்களுக்கு கொடுப்பதாகும். முட்டை தினசரி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் உணவுகள், அதாவது கொழுப்பு நிறைந்த மீன்கள், அதாவது மத்தி ஆகட்டும், சாமன் ஃபிஷ் ஆகட்டும் அல்லது சாடின் ஃபிஷ் ஆகட்டும், கொழுப்புகள் நிறைந்த நல்ல மீன்கள் ஆகும். இந்த மீன்களை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரலாம். இந்த ஃபிஷ் ஆயிலை எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் வெஜிடேரியன். நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, மஷ்ரூமில் அதிகமான விட்டமின் டி இருக்குது. மஷ்ரூம் தினசரி எடுத்துக்கணும். ஆரஞ்சு ஜூஸ் தினசரி ஒரு கிளாஸ் ஆஃப் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வரணும். அதே போல தான் பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, கீரை வகைகளை அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும். பழங்கள், எல்லா பழங்களும் சீசனில் கிடைக்கக்கூடிய எல்லா பழங்களையும் காய்கறிகள் அதிகமாகவும் நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் உணவில் பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கணும். சீட்ஸு, லென்டில்ஸு, இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக இருக்க வேண்டும். காய்கறிகள், பழங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணவுகளை தினசரி எடுத்துகிட்டு வரலாம். இதையும் தவிர இந்த சூரிய ஒளி, நான் ஏற்கனவே சொன்ன சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு 15 to 30 மினிட்ஸ் உங்களுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி 10லிருந்து 3 வரை உள்ள அந்த சூரிய ஒளியில் வந்து ஒரு 30 நிமிடம் வந்து செலவிடுங்கள். உங்களுடைய ஸ்கின்னை பொறுத்து, சாஃப்ட் ஸ்கின்னாக இருந்தால் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஹார்டாக உங்கள் ஸ்கின் இருந்துச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். எந்த உணவுகளெல்லாம் தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெயில் பொரித்த உணவுகள், எண்ணெய் பதார்த்தங்களை நீங்கள் தொடக்கூடாது. அதே போல் தான் இந்த மைதாவில் செய்த உணவுகளாகட்டும், ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்கரியில் கிடைக்கக்கூடிய பலவிதமான ஃபுட்டாகட்டும், கெஃபைன் அதிகமுள்ள உணவுகளாகட்டும், இதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ளுதல் வந்து மிக மிக நன்றாகும். ஸோ இந்த மாதிரிலாம் தவிர்த்து நல்ல உணவுகளையும் ரெகுலர் எக்ஸசைஸையும் சூரிய ஒளியையும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுடைய டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும் இல்லை, பலருக்கும் தேவைப்படும். அதனால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.